ஸோ வந்து உங்களுக்கு ஃபேவரட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 1.0ல் நான் வந்து எலாஸ்டிக் இது எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து ஃபஸ்ட்டு கோர்த்துக்கலாம். ஸோ எலாஸ்டிக் வந்து நீங்கள் நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 நாட் போட்டுடுங்க. நாட் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த ஒரு சின்ன பெண்டன்ட் தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க்கை சாப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நாட் தெரியாது இருக்கும். ஸோ ஒரு சின்ன பீட் ப்ளஸ் இந்த எலிஃபெண்ட் சார்ம் வச்சு நான் த்ரெட்டில் வந்து நான் கட்டிக்கிறேன். ஸோ நான் இது வந்து ஒரு சின்ன ஷில் வச்சு அந்த ஹோல்ஸ்குள்ளே அந்த எக்ஸஸ் அந்த நாட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எங்கே நாட் இருக்குன்னே தெரியாது. அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் எல்லாம் இழுத்து விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் நாட் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பெண்டன்ட் எலிஃபெண்ட் சார்ம் வந்து நம்ம இந்த ப்ரேஸ்லெட்டில் வந்து இது பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி எதில் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு பென்சிலில் பின்னாடி ஒரு ஹேங்கிங் மாதிரி இந்த எலிஃபெண்ட் சார்ம் இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து இப்போ பென்சில் வந்து ஷார்ப் பண்ணி முடிஞ்சிடுச்சு. அதனால் அந்த பெண்டன்ட் வந்து நான் ப்ரேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரேஸ்லெட் யூஸ் பண்ண அந்த பீடுமே வந்து என்கிட்ட பழையசாக நான் வச்சுருந்த ஒரு பீடு தான் இது. ஸோ அதை வச்சு நான் ஒரு ப்ரேஸ்லெட்டும் பண்ணியிருக்கேன்.